கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1900 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம், நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். சில வேளைகளில் நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம் நம்மை சீர்குலைத்துவிடும், வாழ்க்கையை, தொழிலை சீர்குலைத்துவிடும். அப்படி சீர்குலைந்து நிற்கிற மனிதர்களை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார், நீ திரும்பி என்னிடத்தில் வா, நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உன்னை வாழ வைப்பேன். உன் தொழில் சீர்குலைந்து காணப்படுகிறதா? வியாபாரம் சீர்குலைந்து காணப்படுகிறதா? நீ என்னிடத்தில் திரும்பி வா, நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஹல்லேலூயா, க்ளோரி. ஆண்டவரிடத்தில் திரும்பி வருகிறவர்களை அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். வாழ்க்கை சீர்கட்டு, தொழில் சீர்கட்டு, குடும்பம் சீர்கட்டு இருக்கிற மகனே, மகளே, உன்னை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார், திரும்பி என்னிடத்தில் வா, நான் உன்னை சீர்படுத்துவேன். நீ திரும்பி வருகிற பொழுது உன் பழைய ஆசீர்வாதத்திற்கு உன்னை அழைத்து செல்வேன். ஆசீர்வாதத்தினாலே நீ நிரப்பப்படுவாய். சீர்படுத்துவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான், நீ ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும். ஆண்டவர் அழைக்கிறார், வா, உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.